சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்றோம். சிறப்பாக திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இன்றைய நாள் திரு இருதய மறை சபையில் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது. மார்கரெட் மரியாவுக்கு திரு ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது அழகாக சொன்னார், 3 காரியங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருப்பலி காண வேண்டும். இன்னும் சிறப்பாக தலை வெள்ளிக்கிழமை திருப்பலி கண்டு நற்கண்ணை உண்டு பக்தி முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதே போல திருவிருதை ஆண்டவரின் திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். சிறப்பாக என்று சொல்கின்ற பொழுது வெளிப்புற சடங்குகளில் மட்டுமல்ல, மெழுகுதிரி ஏற்றுவது, மாலை போடுதல் இவை அல்ல. யோவான் நற்செய்தி 14:15 சொல்வது, நீங்கள் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 613 கட்டளைகள் இருக்கின்றன. அதனை சுருக்கி புதிய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளாக இருக்கின்றன. அவையும் நம்மால் முடியாது என்பதற்காக, நம்முடைய பலவீனத்திற்காக 2 கட்டளைகளாக சுருக்கப்பட்டுள்ளன. கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய் என்பதுதான். சில சமயம் நாம் கோவில் முயற்சிகளிலே பக்தியோடு இருப்போம், திருப்பலிக்கு செல்வோம், எல்லா ஆன்மீக காரியங்களையும் மேற்கொள்வோம். ஆனால் மற்றவர்களை அன்பு செய்ய மிகவும் கடினமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலர் பங்கிலே பலவிதமான எல்லாவித வேலைகளிலும் ஈடுபாட்டோடு செயல்படுவார்கள். ஆனால் கோவிலுக்கு வரமாட்டார்கள், திருப்பலிக்கு வரமாட்டார்கள். இப்படிப்பட்ட முயற்சி வீணற்றது. கடவுளையும் அன்பு செய்ய வேண்டும், நாம் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். ஒரு சேசு சபை வயதான குருவானவர் சொல்வார், என்னுடைய இந்த வயதான காலத்திலே ஒரு கோலானது எனக்கு தேவைப்படுகின்றது நடப்பதற்கு. அதே போல திரு இருதய ஆண்டவரின் பக்தி தான் நாம் விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஒரு துணையாக இருக்கும் என்று சொல்லுவார். ஆகவே முக்கியமாக ஜூன் மாதம் திருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே நாம் திருதய ஆண்டவரை ஸ்தாபகம் செய்வோம். அதே நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்துக் கொள்வோம். திருதய ஆண்டவர் முன்பாக நம் குடும்பத்தோடு ஜெபிப்போம். திருதய ஆண்டவரின் அருளும் ஆசீரும் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும். திருதய ஆண்டவரின் அருளும் ஆசீரும் நிறைவாக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்படுவதாக. ஆமென். உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயம்